ஆதியாகமம் 8:20-21. அப்பொழுது நோவா என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை ஒரு பலிபீடத்தின் மேல் வச்சு தகன பலிகளாக பலியிட்டான். 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த பலியில் வந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போ முதலாவது நம்ம பார்க்குறோம், இந்த சுகந்த வாசனைங்கிறதே தேவனுக்கு பிரியமான பலியினாலே வருகிறது. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளணும். இது ஒரு பலி. கொஞ்சம் வேதனையாக இருக்கும். அன்புங்கிறதே கொடுக்கறது தான். சும்மா இந்த February 14th வந்தோடனே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்கிறது லவ் இல்லை. லவ்ங்கிறது கொடுக்கறது. கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறதுனால மனைவிக்கு என்ன பிரயோஜனம்? மனைவி கணவனை பார்த்து ஐ லவ் யூங்கிறதுனால கணவனுக்கு என்ன பிரயோஜனம்? கணவனுக்கு எது தேவையோ அதை மனைவி கொடுத்தால், மனைவிக்கு எது தேவையோ அதை கணவன் கொடுத்தால், பெற்றோருக்கு எது தேவையோ அதை பிள்ளைகள் கொடுத்தால் அங்கே அன்பு இருக்குது. அன்பு என்பதே கொடுப்பது. கொடுக்கும்போது கொஞ்சம் வேதனை இருக்கலாம், கொஞ்சம் பலவீனம் வரலாம், ஆனால் அதான் பலி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தது போல, இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது போல, ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கறதில் மேலான அன்பு ஒரு ஒன்றும் இல்லை இயேசு சொன்ன. அப்படி நம்ம அன்பில் நடந்து கொள்ளும்போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அந்த வாசனை நிமித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.